வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. என் முன்னாடி எந்த புக்கோ ஸ்கிரிப்டோ இங்கே யாருமே இல்லை. என் மனசுக்குள்ளே இருந்து ஒரு சில விஷயங்களை நான் பேச போகிறேன். நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், கோயம்புத்தூரில் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல மறந்த ஒரு சில விஷயங்கள். ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அக்காங்களை பார்க்குறோம், அதுக்கப்புறமாவே வந்துட்டு ஒருத்தனை பார்க்குறோம், டென்ஷன் ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ முடிக்கிற மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். அதில் வந்துட்டு ஆக்சுவலி நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் அதில் இருந்துச்சு. அந்த விஷயத்தை வந்துட்டு நான் இங்கே சொல்லலாம். நீ ஏன்டா 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லலைன்னு சொல்லி கேட்பீங்க. எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்ரீலங்கா ட்ரிப் முடிச்சுட்டு வந்தோம். கிளைமேட் மாதிரி இருக்குது. பாப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கோல்டு ஃபீவரு இதெல்லாம் வந்தனால வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு. இதுவா அதுவான்னு சொல்லி பார்க்குறப்போ ஐரா தான். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே அந்த 2 நாள் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு அப்படி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கமெண்ட்ஸ் பண்ணி, ப்ரோ சூப்பர் ப்ரோ, சீரியஸாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பயங்கரமான பிரேவான ஆள், சொசைட்டிக்கு தேவையான விஷயம் பண்ணியிருக்கீங்க, சொசைட்டிக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கீங்க, சொசைட்டிக்குன்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்துச்சியா. நம்மளும் வந்துட்டு இந்த சொசைட்டியில் தான் வாழ்கிறோம். அன்றைக்கி நம்ம வீடியோ பண்ணுறதுக்காக போனோம் பாருங்கள், அந்த டீச்சரை விட்டுருங்க, அது அவன் சாப்டரே பார்த்தீங்க அப்படின்னா வேறு, அவனை விட்டுடலாம். அது இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க பாருங்கள், அவங்களும் இதே சொசைட்டியில் தான் வாழ்கிறாங்க. ஸோ அந்த சொசைட்டியில் தான் நம்மளும் வாழ்கிறோம், அவங்களும் வாழ்கிறோம். நம்ம லைஃப் எப்படி இருக்குது, அவங்க லைஃப் ரொம்ப ட்ராஜடிக்குள்ளே இருக்குது, ரொம்ப வித்தியாசமான லைஃபு. உண்மையை சொல்லணுன்னா அவங்கெல்லாம் பாவம். இதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு சொல்லி நினச்ச விஷயம். உண்மையை சொல்லணுன்னா பாவம். ஏன்னா நம்ம லைஃப் வந்துட்டு அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதிகபட்சமாக நமக்கு என்ன இந்த கடன் பிரச்சனை, அதுக்கப்புறமா வேறு என்ன பெருசாக பிரச்சனை இருக்க போகுது, ஃபேமிலிக்குள்ளே சண்டை, அவ்வளோதான். ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அக்காலாம் இருக்காங்க பாருங்களேன், ஃபேமிலியால் ஒதுக்கப்பட்டு, சொசைட்டியால் ஒதுக்கப்பட்டு, எப்படியோ தட்டி தடுமாறி சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸாக இருக்காங்க, ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, நிறையா இடத்துல வந்துட்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்க. எனக்கு பர்சனலாக வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸை ஒரு மதிப்பு மரியாதையாக நான் சில பேர்த்த பார்ப்பேன். எனக்கே தெரிஞ்ச அக்கா, நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கேட்ரிங் வச்சு நடத்துகிற அக்கா மாலதி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்துட்டு கடின உழைப்பு போடுறவங்க. இதே நீங்கள் இந்த போத்தனூர் சைடெலாம் போயிட்டீங்க அப்படின்னா, எனக்கு அந்த அம்மாவோட பேர் தெரியல, எல்லாருமே அவங்கள அம்மா தான் கூப்பிடுவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கல்யாணங்களுக்கு பிரியாணி ஆக்கிறது அந்த அம்மா தான், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அம்மா. ஈவன் என் சித்தப்பா கல்யாணத்துக்கு, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு, அது அவங்களுக்கெல்லாம் அந்த கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பிரியாணி ஆக்கியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களும் இதே சொசைட்டியில் தான் வாழ்கிறாங்க, இந்த மாதிரி ஆளுங்களும் இதே சொசைட்டியில் தான் வாழ்கிறாங்க. ஸோ இவங்க இப்படி இங்கே இருக்காங்க அப்படிங்கிறக்காக டோட்டலாக எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா தப்பு சொல்ல முடியாது. நான் அந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருப்பேன், ப்ரோ எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் நான் தப்பு சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்குன்ட்டு ப்ரோ இவங்க கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நான் அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லலை, சூழ்நிலை வந்துட்டு அவங்கள இந்த மாதிரி சில விஷயங்களுக்குள்ளே தள்ளி விட்டுருச்சு, அவ்வளோதான். நாம் போட்ட வீடியோ பார்த்து நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அக்கா வந்துட்டு டேரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து என்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல தம்பி, நீங்கள் வந்துட்டு இது பேசியிருக்கீங்க, நானும் இந்த மாதிரி இருந்தது தான், நான் வந்துட்டு இப்போ திருந்தி ஒரு சூப்பரான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன். வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க. ஒரு சிலவங்க நெகட்டிவாக பேசுவாங்க. ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும்ல. ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ப்ரோ நீங்கள் எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் தப்பாக பேசிட்டீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் அதில் எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் தப்பாக பேசலை. அங்கே நின்றுட்டு இருந்தவங்க. ஸோ அங்கே நிற்கிறதுக்கு யார் காரணம்னு கேட்டால் நம்ம தான் இந்த சொசைட்டியில் வாழ்கிறோம். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு வீடு இருக்குது, ஒரு வாசல் இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, லாஸ்ட்டாக வந்தால் குழந்தை இருக்குது, இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க நமக்கு. இவங்களுக்கு யாருங்க இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு யாருமே இல்லை. உண்மையை சொல்லணுன்னா சொசைட்டியால் ஒதுக்கப்பட்டு, ஃபேமிலியால் ஒதுக்கப்பட்டு, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் முட்டி மோதி ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டுருக்காங்க. அண்ட் சில கமெண்ட்ஸ் நான் பார்த்துருந்தேன். என்ன அப்படின்னா, நீங்கள் தான் வந்துட்டு ஆளை செட் பண்ணி வச்சிங்க, இந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி அங்கே நிற்க மாட்டாங்க. நான் யாரையும் செட் பண்ணலைங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூர்னு இல்லை, நார்மலாக எல்லா சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இங்கே விஷயங்கள் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. நான் யாரையுமே செட் பண்ணல. மேபி என்கிட்ட வந்துட்டு வேறு ஏதாவது ஹையர் ஆஃபீஷியல்ஸோ போலீஸோ வந்து கேட்டாங்க அப்படின்னா நான் பிளர் பண்ணாத வீடியோ வந்துட்டு காட்டுவேன். ஸோ நான் யாரையுமே வந்து செட் பண்ணல, சத்தியமாக சொல்கிறேன், யாரையும் செட் பண்ணல. அண்ட் அடுத்த விஷயம், ஏன் ப்ரோ பிளர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு எப்படி சொல்கிறது. இப்போ நம்மளோட சொந்தக்காரங்க யாராவது அங்கே நிற்கிறாங்க, நம்ம அப்படியே தூக்கி போடுவோமா? ஏன்னா நம்ம கூடவே அவங்க வாழ்கிறாங்க, நம்ம கூடவே வந்துட்டு இங்கே இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃபேஸை வந்து நம்ம பிளர் பண்ணணும். நாளைக்கு வந்துட்டு இதனால் அவங்களுக்கு அந்த அக்காங்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், ஓகேவா?
ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வேறு எதுவும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. அதனால் வந்துட்டு அந்த வீடியோவில் வந்து பேசின அக்காவோட ஃபேஸ் நான் ப்ளர் பண்ணேன். ஸோ ஏன் அந்த டீச்சரோட ஃபேஸை ப்ளர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன் அப்படின்னா அவன் டீச்சர், புரிஞ்சுங்களா? சாதாரண ஒரு ஆள் கிடையாது, டீச்சர். அவன் மேபி யாருக்காவது நல்லவனாக இருந்திருக்கலாம், அவன் மேபி யாருக்காவது ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கலாம். ஸோ ஸ்கூலில் வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கிறப்போ கட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் இருப்பாங்க. எனக்கு இப்போ வரைக்குமே அவரெல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன், ஒரு ரோல் மாடல். ஆனால் எனக்கு அதுக்கப்புறமா போய் அவங்கள மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடைக்கல. ஆனால் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன் போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டீச்சர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு எப்படி அவங்க ரோல் மாடலோ இவனும் வந்துட்டு சில பேர்த்துக்கு ரோல் மாடலாக இருப்பான். நாம் வந்துட்டு அதை உடச்சிடக்கூடாது வீடியோவில் காட்டி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா அவன் மூஞ்சியை நான் ப்ளர் பண்ணேன். இல்லைனா அவனெல்லாம் நான் ப்ளர் பண்ணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவன் வந்து நீங்கள் செட் பண்ண ஆள் தான் சொல்லிட்டு. சீரியஸாக இல்லைங்க. நாளைக்கே அந்த வீடியோவை பார்த்துட்டு போலீஸ் வந்துட்டு என்கிட்ட கேட்டாலோ இல்லை வேறு யாராச்சும் ஹையர் அஃபீஷியல்ஸோ இல்லை வேறு யாராச்சும் பெரிய ஆளுங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா இதுதாங்க மூஞ்சி அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு வந்துட்டு நான் காட்டுவேன். வீடியோவில் போடுறது அது நல்ல விஷயம் கிடையாது. டீச்சர் அவன், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனு. அடுத்ததான் நான் சாரி கண்டிப்பாக கேட்டிருக்கணும் இந்த வீடியோவில். ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் நான் கேட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதே கிடையாது, அதாவது அந்த மாதிரி வீடியோஸ் போட்டதே கிடையாது. நிறைய குழந்தைங்க நம்மளோட சேனல் பார்க்குறாங்க. அந்த வீடியோட ஆரம்பத்திலேயே பாதியிலையான்னு தெரியல, குழந்தைங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க 18+ வீடியோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய குழந்தைங்க 18+னால் என்னமான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. நிறைய அம்மாக்கள் வந்துட்டு ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டனால என் குழந்தை கேட்டுச்சு ப்ரோ, ஆனால் இந்த சொசைட்டிக்கு தேவையான வீடியோ தான் ப்ரோ, ஆனால் இது நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு சுவைல் வ்ளாகரில் வராது. ஓகேவா? எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சாரி. அண்ட் நான் 2 நாள் வீடியோ போடாமல் இருந்தனால நிறையா கமெண்ட்ஸு டிஎம்என்லாம் வந்திருந்தேன் எனக்கு. ப்ரோ என்ன ப்ரோ யாராவது மிரட்டுறாங்களா, என்ன ஆச்சு, வீட்டுக்கு எதாவது வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. நிறையா கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்திருந்தது. நம்ம வீட்டுக்கும் யாரும் வரல, எனக்கு கால் பண்ணியும் யாரும் மிரட்டல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கு. என்னென்னா என்னோடய அத்தை பொண்ணோட வீட்டுக்கு, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்காங்க போல இருக்குது டிரான்ஸ்ஜெண்டர்ஸு. அவங்க மட்டும் அங்கே போய் என் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்பர் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரில, எனக்கு இப்போ வரைக்கும் எந்த காலும் வரல. ஸோ நான் சத்தியமாக சொல்கிறேங்க அக்கா, எத்தனை டிரான்ஸ்ஜெண்டர் அக்கா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி தெரியல, சத்தியமாக சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் நான் மீன் பண்ணி சொல்லலை. ஓகேவா? அங்கே நிற்கிறவங்களை பற்றி மட்டும்தான் சொன்னேன். அதே மாதிரி கெட்ட வார்த்தை நிறைய நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அக்காவை பார்த்து நான் ஒரு கெட்ட வார்த்தை கூட அந்த வீடியோவில் பேசியிருக்க மாட்டேன். அக்கா வேண்டாங்க்கா, இல்லைங்க வேண்டாம் வாங்க போங்க இப்படிங்கிற வேர்ட்ஸ் மட்டும்தான் என்கிட்ட வந்து பேசின அந்த அக்காவை நான் பேசியிருப்பேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த டீச்சரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்க வாங்க போங்கன்னு தான் பேசியிருப்பேனே தவிர ரெஸ்பெக்ட் இல்லாமல் நான் பேசியிருக்க மாட்டேன். அதனால நான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அக்காவை பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட வார்த்தையில் பேசுகிறதோ, அதுக்கப்புறமா வந்துட்டு உரிமையில் பேசினதோ எதுவுமே அந்த வீடியோவில் இருக்காது. ஸோ வீடியோவை வந்துட்டு முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். இன்கேஸ் சிலவங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ ஹர்ட் ஆகியிருந்தது அப்படின்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் உங்ககிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ மெயினாக நாம் வந்துட்டு அந்த வீடியோவில் பேசினது குழந்தைங்களுக்கு வந்துட்டு எஃபெக்ட் ஆகுது, இவ்வளோதான். இது எனக்கு பர்சனலாக எஃபெக்ட் ஆகுது, நான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை. குழந்தைங்களுக்கு இது எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசியிருந்தேன். நிறைய பேர் டிஎம் பண்ண இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அக்காலாம் ஐ அக்செப்டா, நீங்கள் சொன்னது வந்துட்டு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. நான் சீரியஸாக வந்துட்டு இவங்க சைட்லேருந்து இவ்வளோ ஒரு சப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. இதை தவிர அந்த வீடியோவில் வந்துட்டு நான் வேறு ஏதாவது தப்பாக பேசியிருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே கரெக்டாக தான் பேசியிருக்கேன். நான் கெட்ட வார்த்தை பேசினது கூட வந்துட்டு அந்த டீச்சருக்காக மட்டும்தான். அந்த டீச்சரை பற்றியும் சில பேர் விக்கி கிட்ட பேசியிருக்காங்க. விக்கிக்கு வந்துட்டு டேரெக்டாக கால் போயிருக்கு. அவனெல்லாம் இன்னும் நீங்கள் நல்லா அடிச்சிருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த தேர்ட் ஜெண்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அக்காங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பழகின வரைக்கும் ரொம்ப நல்லவங்க. உண்மையாலுமே சொல்லணுன்னா ஏன் சாமி இங்கே வா தங்கம், ஏன் தங்கம் இப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஏன்டா இங்கே வாடா அப்படின்னு சொல்லி நான் பழகினவங்க யாருமே பார்த்தீங்க அப்படின்னா சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு வந்துட்டு தங்கமானவங்க. ஸோ பர்சனலாக எனக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது. வீடியோ பார்க்குற பல பேர்த்துக்கும் இருக்குது. எல்லாருமே வந்துட்டு பேசினது, எல்லாருமே கமெண்ட் பண்ணது, எல்லாருமே திட்டினது லாஸ்ட்டாக வந்து அந்த டீச்சரை தான் திட்டினாங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு பப்ளிக்காக நடக்கிற விஷயத்தை தான் வந்துட்டு எடுத்து போட்டனே தவிர அவங்களோட ப்ரைவேட் வாழ்க்கையை போயோ இல்லை வந்துட்டு சில
வேற எங்கேயாவது கொண்டு போய் கேமரா வச்சோ நான் எடுக்கல. அங்கே என்ன பப்ளிக்காக நடக்குதோ என்கிட்ட வந்து டேரெக்டாக தான் பேசினாங்களே தவிர நான் யார்கிட்டையுமே பேசல. ஓகேவா? வண்டி ஸ்லோ பண்ணுறப்போ வந்து என்கிட்ட டேரெக்டாக பேசினாங்க. அதே மாதிரி அந்த டீச்சர் கை காட்டி நிப்பாட்டி என்கிட்ட வந்து பேசணும். ஸோ என்கிட்ட வந்து பேசினவங்களை மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்குமே தவிர நாம் போய் சும்மா இருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா போய் டேரெக்டாக போய் வாய்க்கிளறி பேசுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஸோ அந்த ரோட்டில் நிறைய குழந்தைங்க கிராஸ் ஆகுறாங்க. நாங்களும் எங்கிட்டே ஒரு ஃபேமிலி இருக்குது, நிறைய ஃபேமிலிஸ் வந்துட்டு கிராஸ் ஆகுறாங்க. ஈவன் வந்துட்டு எனக்கு இங்கே இருக்கிற லோக்கல் ஏரியாவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலவங்க டேரக்ட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இது நாங்களே வந்துட்டு எப்போ இந்த விஷயம் யாராவது பேசுவாங்களோன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், கரெக்டாக நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு பண்ணது தப்பு கிடையாது. அங்கே என்ன நடந்துச்சோ அதை வந்து நான் வீடியோவில் காட்டினேன். இதனால வந்துட்டு நான் யாரையும் ஹர்ட் பண்ணுற நோக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ போடல. வீடியோ போட்டது ஒரு சமூக அக்கறைக்காக, ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக போட்டது. ஸோ இது வந்துட்டு பெருசாக யாரையுமே ஹர்ட் பண்ணியிருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம இருக்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்குமே தவிர இல்லாததெல்லாம் வந்துட்டு உண்டாக்கி சொல்லலை. லாஸ்ட்டாக இன்னொரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த கோழிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதே மாதிரி தான் இது. இவங்க நிற்கிறனால அங்கே எல்லாரும் போகிறாங்களா, அவங்க போகிறனால இங்கே நிற்கிறாங்களான்னு சொல்லி தெரியல. ஃப்யூச்சர் இவங்களுக்கு நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம் வந்துட்டு கடவுளை வேண்டிக்கலாம். பை.